கர்த்தரின் எஜமானை மிகவும் சரி, இது மிகவும் ஆசீர்வதிக்கிறார். பிறப்பின் பொருள் பார்க்கணும்ல, ஆசீர்வதிப்பேன் தான் சொன்னாரு. அங்க அதை தருவேன் இதை தருவேன்லாம் சொல்லல. அவர் சீமானாய் கர்த்தர் எங்கள் சபையாரை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் சீமானாய் இருக்கிறோம். ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறோம். கர்த்தர் அவருக்கு வாசிக்க ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கர்த்தர் அவருக்கு இதெல்லாம் கொடுத்தாராம். உங்களுக்கு கொடுக்கிறது யாரு? எதுல? வெயிட். கர்த்தர் தம்முடைய எஜமானுக்கு அவருடைய உண்மையும் அவருடைய கிருபையும் விட்டு நீக்குவேன். அவரிடத்தில் நீங்கள் பெறுவதெல்லாம் அவர் உண்மையில அவர் கிருபையில. சரி, இப்போ பொருளுக்கு வர்றேன். அங்க ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு தான் சொன்னாரு. இவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் இது உள்ள வந்துருச்சு. நீதி விசுவாசம் வந்துருச்சு, நீதி வந்துருச்சு. இப்ப என்ன கொடுத்தாராம்? கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வாசிக்க மாட்டீங்களே, வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும். இதான் பொருள். முதல்ல என்னவா இருந்துச்சு? ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையா இருந்துச்சு. இப்போது பொருளா மாறியது. இது ரெண்டு சைடு. ஒரு சைடு கர்த்தர் தம்முடைய எஜமானை விட்டு அவர் உண்மையும் நீக்கல, அவர் தயவையும் நீக்கல. அடுத்தது இப்போது என்னை விசுவாசித்துட்டான், அது அவனுக்கு நீதியா இருக்கு. ஆகவே அவன் விசுவாசத்துக்குள்ள ஆசீர்வதிப்பேன் சொன்னது எனக்குள்ள இருந்துச்சு. அவனுக்கான கழுதை ஆடு மாடு ஒட்டகம் திரளான பணிவிடைக்காரர்கள், பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம், பொன்னும் வெள்ளியுமுடைய சீமான், இதெல்லாம் எனக்குள்ள இருந்துச்சு. இப்போது வெளிப்படையாக எலியேசர் பார்க்கிற அளவு, அவன் பார்க்கிற அளவுக்கு வெளிப்படையாக இந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன்? வார்த்தை இயேசு பொருளானார். இயேசு பொருளுங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு நடுவே மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாய் தம்மை ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்து அவரே. வார்த்தை பொருளானது போல இந்த வார்த்தை உங்களுக்கு பொருளாகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு நிஜமாகிறது. இன்றைய செய்தியின்படி சுவிசேஷத்தின் செய்தியில பிறப்பிக்கிற தன்மை உண்டு. இப்போது நற்செய்தி சுவிசேஷத்தின் செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய பர்த்தை. ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, சில சமயம் டயர்ட் ஆச்சு. ஆகலைன்னு சொல்லக்கூடாது, ஆச்சு. சில சமயம் என்னடா ஒன்றும் ஆன மாதிரி தெரியலையே, என்னதான் இப்படிலாம் ஆனது உண்மையா? அவருக்கு அதுவும் தெரியும். நீ டயர்டானது தெரியும், படுத்தது தெரியும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு திருவிளையாடல்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு படம் கூட வந்து சொல்ல பக்தனுக்கு அந்த திருவிளையாடல் எப்படியோ. நான் ஒரு சிவாஜி ரசிகன். அப்போ அந்த படம் திடீர்னு நான் ஒரு சினிமா அவங்க பேசுறதில்ல, அந்த பக்தனுக்கு பல விதத்தில் அந்த கடவுள் வந்து திருவிளையாடல் பண்ணுவாராம். நம்ம ஆண்டவர் கூட திருவிளையாடல். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய ரகசிய செயல் உங்க மேல இருக்கு. யோபு சொல்லுகிறார், if you decree a thing that will establish. தமிழ் பைபிளில் நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிலைவரப்படும். அந்த ஆங்கிலத்தில் if you decree a thing that will establish. ஒரு காரியத்தை நீ பேசினா, ஒரு காரியத்தை நீ பிரகடனப்படுத்தினா, அது ஆவி மண்டலத்தில் முதலாவது நிலைநிறுத்தப்படுகிறது.